இப்போ நவீனமான காலத்துல எல்லாருமே தங்களோட உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான பல முயற்சிகளை கூட உண்மையாவே அக்கறையோடு எடுக்கிறாங்க. அதுக்காக எடுக்கிற முயற்சிகள்ல மிக முக்கியமான ஒண்ணுதான் காலையிலயும் சாயந்தரமும் கட்டாயமா ஜிம்முக்கு போறது. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கிறதும் உங்களுடைய டயட்டை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிம்முக்கு தினமும் போகிறவங்க சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியமான விஷயம். நீங்கள் உடற்பயிற்சியை ஆரம்பிக்கும் போதும் பயிற்சிக்கு அப்புறமும் நிறைய லிக்விட் ஐட்டங்களை குடிக்கிறது உடலுக்கு நல்ல ஸ்டாமினாவை கொடுக்கும். இதை தான் பெரும்பாலுமானவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்ன மாதிரியான பானங்கள் குடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். என்ன குடிக்கணும் அப்படிங்கிறத விட என்ன குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி என்னென்ன பானங்கள் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போதே சில பானங்களை குடிச்சிட்டு முட்டை போன்ற ஏதாவது சில உணவுகளை சாப்பிட்றத பெரும்பாலுமானவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி உடற்பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாத சில பானங்கள் இருக்கு. பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடலுக்கு பயிற்சி செய்யறதுக்கான அதிக ஸ்டாமினா கிடைக்கும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான விஷயம். ஏன்னா அதுல அதிக அளவுல சர்க்கரை இருக்கிறதால அது நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை கெடுத்துரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அத மாதிரி விளம்பரங்கள் தொலைக்காட்சிகள்ல கூட உடற்பயிற்சி செய்யற போது ஸ்டாமினாவுக்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் கார்பனேட்டட் பானங்களை குடிப்பதா தான் காட்டுறாங்க. ஆனா அதையும் நாம கண்டிப்பா முற்றிலுமா தவிர்க்கணும். கார்பனேட்டட் பானங்கள்ல கூட சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும். இது உங்களுடைய உடலை கண்டிப்பா பாழாக்கிடும். அதுலயும் உடற்பயிற்சிக்கு முன்னாடி இதை குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் வாய்வு தொல்லை, உடல்ல நீர் சத்து குறைபாடு போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஜிம்முக்கோ அல்லது வீட்லயோ உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி கட்டாயமா பால் குடிப்பதை நிறுத்தணும். பால் உடலுக்கு ஆரோக்கியமான பானம் தான், ஆனா அதுல அதிக அளவுல கால்சியம் இருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி மில்க் ஷேக்களும் அதிகமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா பால் மற்றும் பால் பொருட்கள்ல அதிகமான புரதம் இருக்கு. பொதுவாகவே புரதங்கள் செரிமானம் அடைய நிறைய நேரம் எடுத்துக்குது. அதனால உங்களால அதிகமா உடற்பயிற்சி செய்ய முடியாது. அதனாலதான் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட பால் பொருட்களை பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கேஃபினைன் மற்றும் நிக்கோட்டின் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் உடற்பயிற்சிக்கு முன்னாடி எடுத்துக்கவே கூடாது. இந்த வகையான பானங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை முறையா செலுத்துவதை தடுக்கும். அதனால நீங்க பயிற்சி மேற்கொள்ற போது அதிகமான அழுத்தத்தை கொடுக்கணும். இது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். அத மாதிரி ஆல்கஹால் நம்முடைய உடலை குறிப்பா கல்லீரலை தாக்கக்கூடியது. அதுலயும் உடற்பயிற்சியின் போது நம்முடைய ரத்த அழுத்தம் இயல்பை விட கூடுதலாகவே இருக்கும். அதனால கட்டாயமா உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துக்கவே கூடாது. பொதுவாகவே ஃப்ரெஷ் ஜூசஸ் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதுக்காக பாக்கெட்கள்ல அடைக்கப்பட்ட சர்க்கரை சேர்க்கப்பட்ட பழச்சாறுகள் உங்களுடைய ஃப்ரக்டோஸ் அளவை அதிகரிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு பயிற்சிக்கு முன்னாடி நிச்சயமா ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீட்டில் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, லெமன், கிரேப் போன்ற பழங்கள்ல இருந்து இயற்கையா பிழிந்து எடுக்கப்பட்ட ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜிம்முக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போகுது. அதோட ஜிம்முக்கு போறது பலருக்கும் ஒரு கிரேஸா மாறி இருக்கு. ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.